வெல்கம் டு சசி அஃபிஷியல். ஜெயிலர் 2 உடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. அதுக்காக கேக் வெட்டு கொண்டாடி இருக்காங்க. படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் விக்னேஷ் சிவன் வந்து லைக் படம் எடுத்திருந்தாரு. ஏன் அஜித்தை வச்சு அவரால் படம் பண்ண முடியல, ஏன் அந்த படம் நின்று போச்சு அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. வடசென்னை 2 எப்போ வரும், எப்படி வரும் அப்படிங்கிறத பத்தி வெற்றிமாறனே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த 3 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பேச போறோம். சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வடசென்னையிலேருந்து ஆரம்பிப்போம். சமீபத்தில் கர படத்தோடைய ஆடியோ லான்ச் நடந்தது. படத்தோடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்சி கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு. 90 காலகட்டத்தில் இந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது அதை வந்து அவங்க பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த கதையோட பின்னணி 1991 வங்காள விரிகுடா போர் நடந்ததுக்கப்புறம் ஒரு நெருக்கடியான நிலைமை வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. அப்போ நடந்த அந்த வங்கி கொள்ளையை வச்சு மையமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு நெருக்கடியான சூழலில் தனுஷ் அவர்கள் ஒரு வங்கியில் கொள்ளையடிக்க போகிறாரு. அது திரும்ப திரும்ப அதே விஷயங்களை அவரை ஈடுபட வைக்குது. தொடர்ந்து வந்து வங்கி கொள்ளைகளில் அவர் ஈடுபடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் வந்து அவரை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸுக்கும் அவருக்கும் நடக்கிற ஒரு கண்ணாம்பூச்சி ஆட்டம் தான். போர் தொழில் மூலம் அந்த படத்தோட இயக்குற அறிமுகமானார். அந்த படத்திலேயே இவருடைய இன்வெஸ்டிகேஷன், அந்த த்ரில்லிங் சீன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். அதை பார்த்து தான் தனுஷ் வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த படத்துலேயும் அந்த அளவுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. படம் பார்த்தவர்கள் படம் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக கமர்ஷியல் தாண்டி எமோஷனல் இதில் நிறைய கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் தான் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு, வடசென்னை 2 நான் எங்கே போனாலும் கேட்குறீங்க, கூடி சீக்கிரம் அதாவது அதை பற்றின அப்டேட் வந்து நான் கொடுக்க போகிறோம். கதை ரெடியாக இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் அதை எடுத்து வெளியிடுற அந்த மீடியா இருக்குல்ல, அதில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதாவது வடசென்னை 1 வரும்பொழுதே அந்த தொகுதியில் அந்த இடங்களில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. எப்படி நீங்கள் எடுக்கலாம், மொத்தமாக வடசென்னை அப்படின்னும் போது எல்லாருக்கும் சொந்தமான பகுதியை நீங்கள் ஒரு சமூகத்தை மட்டுமே காமிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் இருந்தது. மேலும் அதுக்குள்ளே ஒரு சில அரசியல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி காமிக்கிறதுங்கிற தயக்கம் தான். ஆனால் கூடி சீக்கிரம் வந்து அந்த படத்தை எடுக்க போகிறதா வெற்றிமாறன் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு. வெற்றிமாறன் தனுஷுடைய காம்போவில் அடுத்து வரப்போகிறது வடசென்னை 2 தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது தான். இப்போ விக்னேஷனுடைய இயக்கத்தில் வந்து பிரதீப் ரங்கராஜன் நடித்து லைக் படம் வந்திருக்கு. நல்ல படம், எல்லாருமே வந்து கொண்டாடிட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு தரமான கதையை வந்து கொண்டாந்து சேர்த்துருக்காரு. அவர்கிட்ட முதல்ல இந்த லைக் படம் சிவகார்த்திகேயன் நடிக்கிறதா தானே இருந்தது, ஏன் மாற்றினீங்க, அஜித்தை வச்சு நீங்கள் ஏன் படம் பண்ணலை, எதுக்கு அஜித் உங்களை விளக்குனார் அப்படிங்கிற 2 கேள்வியை கேட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த லைக் படம் சிவகார்த்திகேயன் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ இதோடைய பேர் வந்து எல்ஐசின்னு தான் நான் வச்சுருந்தேன். எதுக்கு இந்த படம் வந்து நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கதைக்களம் சரியில்லை, அதை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு கதைக்காக 4 வருடம் 5 வருடம் வந்து உழைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எளிமையாக என்னால் மாற்ற முடியாது. அதனால தான் இந்த படத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வரும்போது சிவகார்த்திகேயன் நடிக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் பிரதீப் ரங்கராஜனை வச்சு இந்த படத்தை நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எதுக்காக அஜித் சாருடைய படத்துலேருந்து நீங்கள் விலகுனீங்க, அஜித் சார் உங்களை ஏன் வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னும் போது, நானும் ரவுடி தான் படம் பண்ணும்போதே அஜித் சார் கூட படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்தது. அதை தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அது ஒரு கட்டத்தில் எனக்கு வந்தது. அந்த படத்தோடைய வந்து அஜித் சாருக்காக நான் தயார் செய்து வச்சுருந்தேன். அந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. படக்குழு சொன்னதாக சொல்கிறாங்க, அதாவது லைக்கா சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் லைக்கா வந்து அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா லைக்கா வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, ஓகே இந்த கதையை நீங்கள் எடுங்கன்னு. அஜித் சார் தான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது அப்படி அவர் சொல்லலை. அதில் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் சரியில்லை, அதை மாற்றுங்க, என்னால் அதை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஆனால் கொஞ்சம் முரண்பாடான தகவலை தான் கொடுத்துருந்தாரு. அஜித் சார் தான் வந்து வேணான்னு சொல்லியிருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஓகே ஆகலை, அதுக்கு வேணான்னு அவர் சொல்லலை, நீங்கள் அதை கொஞ்சம் மாற்றுங்கன்னு தான் சொன்னார். அதுக்குள்ளே விக்னேஷ் சிவன் என்ன பண்ணிட்டாரு, லைக்காவை போய் சந்திச்சு ஓகே வாங்கிட்டாரு. இது அஜித் சாருக்கு வந்து தெரிஞ்சு கடுப்பாகி தான், ஏன்னா என்ன மாரி நீங்கள் அங்கே போயிட்டியே, நான் தாண்டா இங்கே எல்லாத்தையும் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அனுப்புனார். ஆனால் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காரு. அதாவது அஜித் சார் மேலே உள்ள அந்த மரியாதை நிமித்தம் அஜித் சார் என்ன விளக்கல, படக்குழு தான் வந்து செகண்ட் ஹாஃப் சரியில்லை அப்படின்னு சொன்னனால தான் நான் விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுவுமே முற்றிலும் போய், நீங்களா விலகலை, தல அஜித் தான் வேணான்னு சொல்லியிருக்காரு. சரி, மீண்டும் அஜித் சார் கூட இணைந்து பணியாற்றுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக பணியாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் அஜித் சாருடைய அந்த ரேஸ் டாக்குமெண்ட்ரி போச்சு இல்லையா, அப்போ விக்னேஷ் சிவன் நயன்தாரா கலந்துருந்தாங்க. அஜித் சார் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போக்கி வேணாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்திருக்காரு போல் அந்த டைமில். அதை தான் வேறு மாதிரி திருச்சி விட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் போச்சு. அந்த வாரிசு படத்துடைய தயாரிப்பாளர் வந்து அஜித்தை கொஞ்சம் சொரிஞ்சு விட்டாப்புல. அதாவது விஜய் மேலே அஜித் வந்து கீழே, அஜித் வந்து 2வது இடம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னனால அந்த வாரிசு முடிஞ்சு வாரிசு துணிவு போரில் துணிவு தான் ஜெயிச்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு படம் பண்ணலாம், விஜய்க்கு நேராக ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கலான்னு தான் விடாமுயற்சி எடுத்தார். அது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மாதிரி ஆகி, அதாவது விஜய் சாரோடைய 2 படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் விடாமுயற்சியே வந்ததுன்னா பாருங்கள். அதெல்லாம் இப்போ மறந்து 2 பேரும் நண்பர்களாகவே இப்போ இருக்காங்க.
எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா விக்னேஷ் சிவனுக்கு இப்போ அடுத்த வாய்ப்புகள் கொடுக்க போகிறதா சொல்கிறாரு. விக்னேஷ் சிவனுக்கு அஜித் சாருடைய படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடி சீக்கிரம் வரும். இதே நேரத்தில் மே 1 அஜித் சாருடைய அந்த டாக்குமெண்ட்ரியும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியை எடுத்தது வந்து ஏஎல் விஜய் தான். ஸோ நிறைய வீடியோக்களை அது சொல்லியிருக்கேன். அதை எப்படி எடுக்க போகிறாங்க, அதாவது சச்சினுடைய டாக்குமெண்ட்ரி வந்ததில்ல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் தான் இசை அமைச்சிருக்காரு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்க போது, கமர்ஷியலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பார்ட்டாக வரப்போதான். ஒரு பார்ட் வந்து இப்போ ரிலீஸ் ஆகும், அடுத்த பார்ட் இன்னும் இடையில ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதில் மே 1 அஜித் சாருடைய அடுத்த படத்துக்கான அப்டேட் கண்டிப்பாக வந்துடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 4 நாளோ 5 நாளோ தான் இருக்குது, பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடிவடைஞ்சது. இப்போ தான் கேக்கு வெட்டி கொண்டாடி ரஜினி சாருக்கு நெல்சன் திலீப் குமார் வந்து ஒரு கேக்கை ஊட்டி முடிச்சு விட்டுருக்காரு. என்னென்ன நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெயிலர் 2 எல்லா காட்சிகளும் வந்து படமாக்கப்பட்டுடுச்சு. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், கடைசி கட்ட படப்பிடிப்பு வந்து சண்டிகரில் நடந்தது, அதாவது பஞ்சாபுடைய தலைநகரில். அங்கேருந்து தான் ஒரு சில காட்சிகளை லீக் ஆக்கி விட்டானுங்க, அதையும் தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த படத்தோடைய நிறைவு அங்கேயோட முடியுது. அங்கேயே வந்து கேக்கு வச்சு வெட்டி ரஜினி சாருக்கு கேக்கு ஊட்டுற மாதிரி எல்லாம் ஊட்டி படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் கூடயும் உட்காந்து ரஜினி சார் வந்து ஸ்டில்லு கொடுத்துருக்காரு. அதாவது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லும் வந்து வெளியாகிருக்கு. படக்குழு வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து அஃபிஷியலாகவே ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு. இப்போ இந்த படத்தை ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. அதாவது ஆகஸ்ட் 15 இந்த படம் வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அதில் என்னென்ன வேலைகள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னணி இசை அந்த ஒர்க் போகும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க்கு, விஎஃப்எக்ஸ், டப்பிங். இதில் ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரே ஒரு வேலை வந்து டப்பிங் தான், பின்னணி பேசுகிறது. அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஆடியோ லான்ச் தான். இந்த 2 விஷயந்தான் அவர் வந்து பார்ப்பார். மற்றபடி டீம் வந்து வேகமாக செயல்பட்டுரும். ஏன்னா சன் பிக்சர்ஸ் நிறைய டீம் இருக்காங்க, அதனால் உள்ளே இறங்கி செயல்பட்டுருவாங்க. ஏன்னா இப்போ வந்து ஏப்ரல் எண்டு ஆகிடுச்சு, இன்னும் மே, ஜூன், ஜூலை இன்னும் 3 மாதம் தான் கையில் இருக்குது. இதில் டிலே ஆகிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற படங்களாக இருந்தால் மியூசிக் தான் டிலே ஆகும், அனிருத் வந்து பின்னணியே கொடுக்க மாட்டாரும்பாங்க. ஆனால் இது ரஜினி சார் படம் அப்படிங்கிறதுனால மொதல் வேலையாக பின்னணி ஒர்க்கை தான் அவர் பார்த்து கொடுப்பாரு. எடிட்டிங் இந்த ஒர்க்லாம் ஸ்ட்ராங்காக போயிடும். அதிகமாக இதில் போகிறது எதுனா விஎஃப்எக்ஸ், அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் வந்து சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிறதுனால குயிக்காக முடிச்சிருவாங்க. இந்த 3 மாதத்தில் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவருடைய எண்ட்லேயே வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்து கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 15 இந்த படம் வந்து திரையரங்குக்கு வந்துடும். அதாவது எடுத்த வரைக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரஜினி சாரே வந்து நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காராம். அதாவது ஒரு நடிகருக்கு தெரியும் இந்த படம் தேருமா தேராதா அப்படிங்கிறது வந்து ஷூட்டிங் எடுக்கும்போதே தெரிஞ்சிடும். ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது, ரஜினி சாருக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, திருப்தியாக இருக்குது, நெல்சனை வெகுவாக பாராட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து 1000 கோடி அடிக்கும், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. பவன் கல்யாண்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது, பாலகிருஷ்ணா நடிக்க வேண்டியதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தெலுங்குலேருந்து யார் நடிக்க போகிறா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான், பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கான அப்டேட் சீக்கிரமாக நம்மள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நடிகரை பிடிக்கும், நம்ம எதை பற்றி பேசணும்னு சொல்லுங்கள், தொடர்ந்து அவங்கள பற்றியும் நம்ம பேசலாம்.